வணக்கம் மகளே. பேருந்து நிலையத்தில் பல வியாபாரம் செய்யும் முதியவர் ஒருவர் அந்த பேருந்தில் பல கூடையுடன் ஏறினார். 5 பழங்கள் 10 ரூபாய் என்று கூவி பழங்களையும் விற்கவும் முயன்றார். எவருமே அந்த முதியவரிடம் பழம் வாங்க முன் வரவும் இல்லை. சுமக்க முடியாமல் சுமந்தபடியே அந்த முதியவரும் கீழே இறங்கியதும் அதே பேருந்தில் அந்த முதியவர் இறங்கிய பின்பு ஒரு இளைஞன் ஏறினான். அவன் ஏறிய பிறகு அவனோ 6 பழங்கள் 10 ரூபாய் என்று கூவினான். இதற்கு முன்பு ஏறிய முதியவரோ 5 பழங்கள் 10 ரூபாய் என்று கூவினார். ஆனால் இந்த இளைஞனோ 6 பழங்கள் 10 ரூபாய் என்று கூவினார். ஒரு பழம் அதிகமாக கிடைக்கிறதே என்று அந்த இளைஞனிடம் பேருந்தில் இருந்த பயணிகள் போட்டி போட்டு வாங்கினார்கள். மற்றொரு பேருந்தில் மீண்டும் ஏறிய முதியவரோ அங்குமே 5 பழங்கள் 10 ரூபாய் என்று விற்கவும் முயன்றார். அங்கும் முன்பு ஏறிய பேருந்தில் போல இந்த பேருந்திலும் அவருக்கு பலன் இல்லாமல் போகவே கீழேயும் இறங்கிவிட்டார். மீண்டும் அடுத்து அதே பேருந்தில் மீண்டும் அந்த இளைஞன் ஏறி இந்த பேருந்திலும் முந்தைய பேருந்தை போல 6 பழங்கள் 10 ரூபாய் என்று கூவியபடியே அந்த பேருந்தில் ஏறிய இளைஞனும் கத்தினார். அந்த பேருந்திலும் அவனுக்கு ஏகப்பட்ட விற்பனை. இதை கவனித்துக் கொண்டிருந்த மிகப்பெரிய கம்பெனியின் விற்பனை ஆலோசகராக இருந்த ஒருவர் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு அந்த முதியவரை அருகில் அழைத்தார். அவரிடம், அந்த இளைஞனின் சாமர்த்தியம் உங்களிடம் இல்லையே முதியவரே, அவனுக்கு போட்டியாக நீங்களும் 6 பழம் 10 ரூபாய் என்று விட்டால்தானே உங்களுக்கும் விற்பனையாகும். அதிக கொள்முதல் மூலம் குறைந்த விலைக்கு பழங்களை வாங்கி லாபத்தையும் குறைத்து அதிக விற்பனை செய்ய பழகுங்கள் தாத்தா என்று தனது ஆலோசனைகளையும் அள்ளிவிட்டார். அதற்கு அந்த முதியவரோ சிரித்தபடி, போயா லூசு, அவன் என் மகன் தான், இந்த பழமும் அவனுடையது தான். 6 பழம் 10 ரூபாய்னு விற்றா சட்டுன்னு ஜனங்க வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. நம்ம ஜனங்களுக்கு அந்த மனசும் வராது. அதனால அவனுக்கு முன்னாடியே நான் அந்த பேருந்துல ஏறி 5 பழம் 10 ரூபாய்னு கூவிக்கிட்டே போவேன். யாருக்கும் வாங்க மனசு வராது. அப்புறமா என் மகன் அந்த பேருந்துல ஏறி 6 பழம் 10 ரூபாய்னு அவன் சொன்னதுமே, அடடா நமக்கு லாபமா இருக்கே அப்படின்னு ஜனங்களுக்கு மனசு சட்டுன்னு மாறி வேகமா அந்த பழத்தையும் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இவன் தாயா நிஜமான வியாபாரி. ஜனங்களோட மனசை மாத்துறதுக்கு தான் என்ன முன்னாடியே அவன் அந்த பேருந்தில் அனுப்புறான். அதன் பிறகு அவன் அந்த பழங்களை வேகமாக விற்று முடித்து விடுவான் என்று அந்த முதியவர் சிரித்து கொண்டே சொன்னார். இந்த தந்தை மகன் மாதிரியே 2 சகோதரர்களுடைய பிசினஸ் தந்திரத்தையும் இந்த வீடியோல நான் சொல்லிடுறேன், நீங்க கேளுங்க. ஒரு துணி கடையாத சகோதரர்கள் 2 பேருமான சித் மற்றும் ஹரி 2 பேருமே சேர்ந்து ஒரு துணி கடையை ஆரம்பிக்கிறாங்க. கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட தனக்கு காது சரியா கேட்காது, அதனால சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொன்னா மட்டும் தான் எனக்கு காது கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரரான சித்து சொல்றாரு. ஆனா ஆக்சுவலா இது ரொம்ப ரொம்ப கப்ஸா, அவருக்கு பாம்பு காது. ஸோ நல்லாவே கேட்கும். கடைக்கு வரும் வாடிக்கையாளர் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை தேடி பிடித்து இந்த ட்ரெஸ் இருக்கு, இதோடைய விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சித்திடம் கேட்பார். கடைக்கு பின்னாடி சித்து உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, கடைக்கு பின்னாடி துணி தைச்சு கொண்டு இருக்கக்கூடிய தன்னுடைய இன்னொரு சகோதரரான ஹரியிடம் இந்த ட்ரெஸ் என்னப்பா விலை அப்படின்னு சொல்லி அவர் கத்தி கேட்பாரு. உடனே ஹரி அங்கிருந்து கத்துவாரு, 400 ரூபாய் அப்படின்னு சொல்லி கத்துவார். உடனே சித்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மீண்டும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்பார். இன்னும் அவர் ஏய் 400 ரூபாடா செவிட்டு முண்டமே அப்படின்னு சொல்லி அவருடைய சகோதரர் கத்துவார். அதுக்கப்புறமா ஹரி பதிலுக்கு கத்திட்டு முடிச்சிருவோன்னு சித்து கஸ்டமர்கிட்ட திருப்பி என்ன சொல்லுவார்னா 200 ரூபாய் அப்படின்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட சொல்லுவார். உடனே கஸ்டமர் என்ன நினைப்பாங்கன்னா, செவிட்டு காதுக்கு அவர் காது செவிடா இருந்ததுக்கு ரொம்ப நல்லதா போச்சுப்பா, நமக்கு 200 ரூபாய் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, கையில இருந்து 200 ரூபாயை டக்குன்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து உடனே எஸ்கேப் ஆயிடுவாங்க. இவங்களுக்கு ஆக்சுவலா இந்த துணியோட விலையை பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் தந்திரத்தை அவங்க மெயின்டைன் பண்ணி அதிகமாகவே ஒரு 100 ரூபா சம்பாதிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பல இடங்களில் பிஸ்னஸ் தந்திரங்கள் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சம்பவத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தால் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2 பிஸ்னஸ் தந்திரத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இது சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இது பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.